கிளாஸ் வெல்கம் டு ஷைன் எக்ஸ்பிரஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக் கூட ஒரு 2 ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸ் கிடச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா நான் மாடியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் காற்று அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துப்போம். உங்களுக்கும் ஜங்குக்கும் அந்த மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் ஜங்குக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. உங்களுக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும், ஜங்குக்கும் அப்படி தான் உங்களன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்டயே ரொமான்டிக்காக நடந்துப்பான். ஆனால் நீங்களும் ஜங்குக்கும் இன்னும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கும் ஜங்குக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி 1 மந்த் தான் ஆகுது. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் ஒர்க்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுக்கும்போது ஜங்குக்கும் நீங்களும் தான் வால்பேப்பரில் நீங்களும் அவரும் ஐ கான்டாக்ட் பண்ண மாதிரி தான் வச்சுருப்பீங்க வால்பேப்பரு. நீங்கள் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இவர் எப்படி அழகாக இருக்கார், என் அழகு புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களுக்கு கரெக்டாக கால் பண்ணுறாரு. நீங்கள் கரெக்டாக கால் பிக் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு சொல்லாட்டி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் இப்போ தாங்க ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ தான் ஃபோன் எடுத்தேன், நீங்கள் கரெக்டாக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபோன் எடுத்தோடனே நான் நச்சு கிஸ் அடிச்ச போல் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உடனே நான் எப்போ உங்களுக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு சொல்கிறாரு, ஹேய் போய் சொல்லாத, நீ எப்போவுமே ஃபோன் ஆன் பண்ணேன்னா என்ன கிஸ் அடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் சரி நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு ஒன்றே சொல்கிறாரு, அங்கே அடிச்ச கிஸ்ஸு தானே இங்கே வந்தது, அதனால தானே கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்களும் அப்படி ஷையாக வரீங்க. உடனே இப்போ நீ வைக்கப்பட்டுனுக்கிற கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு ஏய் நடிக்காதடி அப்படின்றாரு. உடனே நீங்கள் சரி எனக்கு ஒர்க்குக்கு நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு கால் கட் பண்ணாத அப்படின்றாரு. உடனே நீங்கள் எங்கே வேலை இருக்குங்க அத்தம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா என் பொண்டாட்டி என்கிட்ட பேசினுருக்குறா, அதனால் கூப்பிடாதம்மா, அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு ஏய் நீ இப்பெல்லாம் பேசாதடி, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் எங்கள் வைங்க போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு கோமா என் பொண்டாட்டிக்கு கோமா வருது அப்படின்றாரு. உடனே நீங்கள் கோவம்லாம் வரல, எனக்கு வெக்கம்தான் வருது, நீங்கள் கால் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு பொண்டாட்டி நைட்டு ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. உடனே நீங்கள் என்ன டெய்லியும் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஐயோ இந்த மொக்க ஜோகு மட்டும் போடாத என்கிட்ட அப்படின்றது சொல்கிறாரு. உடனே நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு சரி நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு சரிடி பாய் அப்படின்றாரு. உடனே நீங்களும் பாய் அப்படின்றீங்க. உடனே ஜங்குக்கு இது நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு சரிங்க சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடி வர அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் கட் பண்ணிட்டாரு. உடனே நீங்கள் அந்த ஃபோன் எடுத்து அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் பட்டன் பெட்டில் அப்படியே பொத்துன்னு படுத்துடுவீங்க. படுத்துட்டு இவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எப்படி தரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஜங்குக் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக ரூம்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. உடனே உங்கள் மம்மி ரெடி ஆகிட்டல அப்படின்றாங்க. உடனே நீங்களும் ரெடி ஆகிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக தாட்ஸு இவர் எப்படி தான் என்ன பார்த்துக்க போகிறாரோ தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருப்பீங்க. உடனே உங்கள் சிஸ்டர் வரா. சிஸ்டர் வந்துட்டு அக்கா மாமா சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறது நானா இல்லை நீயா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே உங்கள் தங்கச்சி ஐயோ அக்கா இப்போ பாரு இதே பேச்சு தான், நான் சும்மா என்னோடய மாம்ஸ் கெத்தாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இவர் அதுக்கும் மேலே செம்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறா. ஒன்று நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்று அவள் சொல்கிறா
அவரோட தங்கச்சி தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே இல்லை அவரோட தங்கச்சி, அவருக்கு தங்கச்சிலாம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து அவங்க தங்கச்சி சொல்கிறா, அவருக்கு தங்கச்சிலாம் இருக்குக்கா அப்படின்னு வந்து உங்கள் தங்கச்சி சொல்கிறா. உடனே நீங்கள் அவருக்கு தங்கச்சிலாம் இருக்கட்டும், என்ன நல்லா பார்த்துப்பாரா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே வந்து எனக்கும் அப்படின்றா. உடனே நீங்கள் என்னடி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே அவள் சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்களும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மிலாம் வராங்க. மம்மி வந்துட்டு வா வயன் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. உடனே உங்கள் தங்கச்சி அக்கா ஆல் த பெஸ்ட் அப்படின்றா. உடனே நீங்கள் ஏன்டி நீ வர, நான் ஏற்கனவே நர்வஸாக இருக்கேன் போடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி திட்டுங்க. உடனே உங்கள் தங்கச்சியும் அங்கே மாமா உனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்களும் சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. அப்போ வந்து உங்கள்கிட்ட காஃபி பிளேட் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த காஃபி பிளேட்லாம் வாங்கிட்டு அங்கே போகிறீங்க. போகும்போது உங்கள் மம்மிக்கிட்ட மம்மி எனக்கு பயமாக இருக்குது மம்மி, நான் அந்த பையன் என்னடி உனக்கு அடிச்சா தின்ன போகிறான் அப்படின்னு உங்கள் மம்மி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் மம்மி அதுக்கு இல்லை மம்மி, அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி அவர் கூட போய் பேசுறது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மியும் அந்த தம்பி பேசணும்னு சொல்லிச்சுன்னா நீ போய் நில்லு, அந்த தம்பி பேசிடாது கேட்டு தொலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்களும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி போடி, நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பையன்தான் எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் மம்மி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி சொல்கிறாங்க, அந்த பையனை பாரு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் நானும் பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே அன்றைக்கி ஃபோட்டோ வச்சேன்ல, நீ திமிரு, நீ எடுக்காமல் இருந்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்களும் சரி விடுங்க, இப்போ நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா தான் அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்காரு. இந்த மாதிரி என் பொண்ணு வந்து இப்படி படிச்சிருக்கா அப்படி படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. ஒன்று நீங்களும் வந்து இந்த அப்பாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு, நான் கொஞ்ச நாள் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க என்னை துரத்தி விடுறதுலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. உடனே வந்து அவங்க மம்மி வந்து அவங்க அப்பா பக்கத்துக்கு போயிட்டு அவளை கூப்பிடுவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி கூப்பிடுவா எனக்கு கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து வா வேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவங்கள. உங்களுக்கா செம்ம ஷையாகுது. நீங்கள் வந்து காஃபி பிளேட்டில் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு உங்கள் அப்பா அம்மா கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு கொடுக்குறீங்க. ஜங்குக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஜங்குக்கோட ஃபேஸை வந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறாரு. உங்களுக்கு ஷை அப்படி ஒரு ஷை, நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே குனிஞ்சிட்டு ஓடியாந்துடுறீங்க. அப்படி வந்து உங்கள் அப்பா பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே தான் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உடனே உங்கள் அப்பா மாப்பிள்ளை காஃபியை குடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ஜங்குக்கும் இப்போ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வந்து குடிச்சிட்ருக்காரு. குடிக்கும்போது உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே வெக்கம் தாங்கலை, நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க அவங்க மம்மி, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காடா அப்படின்னு வந்து அவங்க மம்மி கேட்குறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருதுமா அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, வயன் உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்களும் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து சரி ஓகே அப்போது சீக்கிரமாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சம்மந்தின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த வாலில் சாஞ்சிட்டு அப்படியே தான் ஜங்குக்கு வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து சடனாக அங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே உங்கள் அப்பா சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் வந்து வயன்கிட்ட பேசலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் கேட்கணுமா மாப்பிள்ள, போங்க போய் பேசுங்க, வயன் போமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. ஜங்குக்கு வந்து முன்னாடி போகிறாரு, நீங்கள் பின்னாடி வரீங்க. பின்னாடி வரவங்க வந்து ஜங்குக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஹேண்டை பிடிச்சிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்களும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு அப்படியே ஃபீல் ஆகுது உங்கள் ஹேண்டு, செம்ம ஸ்வெட் ஆகிடுச்சு உங்கள் ஹேண்டு. ஒன்று வந்து ஜங்கு சொல்கிறாரு, என்னடி பொண்டாட்டி உங்கள் கை இன்னும் இப்படிவே இருக்குது அப்படின்றாரு. ஒன்று நீங்கள் அது அப்படி தாங்க, யூஸ்வலாக யாராவது என் ஹேண்டை பிடிச்சா எனக்கு இப்படி தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒன்று வந்து ஜங்குக்கு வந்து நான் பிடிச்சா கூடவா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஒன்று வந்து நீங்கள் ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒன்று வந்து ஜங்குக்கு
சரிடி சரிடி அப்படின்றாரு. உடனே நீங்கள் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க இங்கே அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இல்லை உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் என் பேர் வயன் அப்படி வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து உன் பேர் வயன் எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் சரி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏதாவது பேசுடி, வாய்க்குள்ளேயே முடங்கி நின்றனா எப்படி அப்படின்றாரு. ஒன்று நீங்கள் இல்லைங்க எனக்கு சடனாக யாரும் பழகுனா பேச வராது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீ என்ன உண்மையா ஒன்று பேச வராதா அப்படின்றாரு. அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தானே பழக ஆரம்பிச்சிருக்கீங்க, அதான் இன்னும் போக போக வேணால் நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. உடனே நீங்கள் இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஏன் போச்சு நான் பக்கத்தில் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் பக்கத்தில் வரலாம், ஆனால் இப்போவே வா, இப்போ தானே பொண்ணு பக்கவே வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து பொண்ணை இப்போவே தூக்கின்னு போகலாம் போல இருக்குது அப்படின்றாரு. உடனே நீங்கள் சரிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சிடுறீங்க. உங்களுக்கு செம்ம ஷையாகுது ஜங்குக்கு வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்க. உடனே நீங்கள் தள்ளி நில்லுங்களேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. முடியாது, நான் இப்படி தான் கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் உங்கள் கிட்ட வராரு. உடனே நீங்கள் இங்கே யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்கு சொல்கிறாரு இந்த ஏங்க நல்லா இருக்குடி நீ சொல்கிறப்போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்னை இப்படி ஷையாக்காதீங்க அப்படி வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து சரி நீ வந்து ரொம்ப நர்வஸ் ஆகிற, என்னோடய நம்பர் தரேன், நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்களும் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கூட நம்பர் வந்து வாங்கிக்கிறீங்க. இப்போ வந்து அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்துடலாம். இப்படி தான்டா ஜங்குக்கு வந்து உங்களை வந்து பொண்ணு பார்க்குறப்போ இப்படி தான் உங்ககிட்ட பேசியிருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, நினச்சி பார்த்துட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போவே ஒரு அப்படி தான் செம்ம க்யூட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பட்டுன்னு உட்காந்துட்ருக்கீங்க கன்னத்தில் கை வச்சுட்டு. சரி அவர் வந்தாருன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை வந்து கூப்பிட்றாங்க, வயன் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. உடனே உங்கள் அத்தை சொல்கிறாங்க வயன்மா அப்படின்றாங்க. உடனே நீங்கள் சொல்லுங்க அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இங்கே நான் எல்லாத்தையும் நானும் மாமாவும் சாப்பிட்டோண்டா, சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம், நீயும் ஜங்குக்கும் சாப்பிட்டுங்க மறக்காமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்களும் சரி அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி தங்கம் நீ பார்த்துக்கோ, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத, அவன் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கூட நீ போய் படுத்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்களும் சரி அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நான் என்ன தான் சரின்னு சொன்னாலும் நீ முழிச்சு தான் இருப்ப உன் புருஷனுக்காண்டின்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்களும் சிரிச்சிட்டு பின்ன அவர் சாப்பிடாம வந்து படுத்துருவார் அத்தை, அதனால தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் அத்தையும் ரொம்ப தாண்டி அம்மா பாசம், எத்தனை நாளுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஒன்று நீங்களும் வந்து இந்த கவுச்சில் தான் உட்காந்துட்ருக்கீங்க ஜங்குக்கு வருவாருன்னு சொல்லிட்டு. நீங்களும் அப்படியே உட்காந்து டிவி வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து கொரியன் ட்ராமா தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கீங்க அந்த சீரீஸை. ஒரு 10 o'clock அப்படி ஆகுது. அப்போ வந்து காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அப்போ ஜங்குக்கு தான் நினச்சிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு ஓடுறீங்க. குடுக்குன்னு ஓடிட்டு கதவு திறக்குறீங்க. கதவு திறந்தோடனே ஜங்குக்கு பொண்டாட்டி நீ தூங்கலையாடி அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் இல்லைங்க நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கும் பொண்டாட்டி லவ் யூ அப்படின்றாரு. நீங்களும் வந்து லவ் யூங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏண்டி அந்த லவ் யூ சொல்கிறது கூட ஐயோ அப்படின்றாரு. உடனே நீங்கள் சிரிச்சிட்டு சரிங்க நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கும் சரி அப்படின்றாரு. இப்போ ஜங்குக்கு உங்கள் மம்மியை வந்து வெளில வராங்க. வெளில வந்து டேய் நீ இப்போ தான் வீட்டுக்கு வருவியா, ஒயன் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக தாம்மா லேட் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து நான் இப்போல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன்டா, உன் பொண்டாட்டி இருக்கால, உன் பொண்டாட்டி கண்டிப்பாக கேள்வி கேட்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு என் பொண்டாட்டியில் எங்கேயும் கேட்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு கேட்க மாட்டேன் தானே பொண்டாட்டி அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் கேட்பேன்,
ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா கேட்பேங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் சொல்கிறாரு, ஏய் நான் கேட்க மாட்டேன்னு நினச்சேன், என்னடி கேட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி இல்லைங்க, நான் இப்போயாவது தான் சொன்னேன், லேட்டாக மட்டும்தான் கேட்பேன், மற்றபடி அதுவும் இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உங்கள் அம்மா பார்த்து சொல்கிறாரு, அம்மா பாத்தியா அவள் சொன்னா அவள் லேட்டாக வந்தால் மட்டும்தான் கேட்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ஜங்குக்கு எங்கள் அம்மாவும், சரிடா நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சும் நீ என்கிட்ட சொல்லனாலும் உன் பொண்டாட்டிக்கு சொல்லிவிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து எனக்கு தெரியுமா நீ போம்மா அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து சரிடா எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன், நீ சாப்பிட்டு படுங்க 2 பேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. நீங்களும் வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க ஜங்குக்கை பார்த்து. ஜங்கு பொண்ணு என்ன பொண்டாட்டி அமைதியாக நிற்கிற அப்படின்றாரு. உடனே நீங்கள் என்னங்க நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்கு உடனே நீ வா அப்படின்றாரு. நான் எதுக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு ஏய் அப்படிலாம் வந்து செம்மையாக நோண்டி வாடி அப்படின்றாரு. உடனே நீங்கள் நான் அன்றைக்கி சொன்னேன்ல உங்ககிட்ட அப்படின்னோடனே ஜங்குக்கு உடனே சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. ஜங்குக்கு வந்தோடனே ஜங்குக்கு பார்த்து கேட்குறீங்க, என்னங்க முன்ன வரேன்னு சொல்லியிருந்தா அவருக்கு நீங்கள் கால் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நான் அப்போவே கால் பண்ணேன்டி, அவள் கிளம்பிட்டேன்னு தான் சொன்னான், நாளை காலையில் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்களும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஏன் சேடாக பேசுகிற, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் இல்லைங்க கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஐயோ என் பொண்டாட்டி நிறைய ஒர்க் பண்ணால இன்னைக்கு அப்படின்றாரு. உடனே நீங்களும் ஆமாங்க இன்றைக்கி கொஞ்சம் வீடெலாம் க்ளீன் பண்ணுமா நானும் அத்தையும், அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரிடி அப்படியே உட்காரு நான் உனக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறேன் அப்படின்றாரு. உடனே நீங்கள் இல்லைங்க நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து இவ்வளோ ஒர்க் பார்த்தேன்னு சொல்கிறேன், நான் இந்த ஒரு வேலை செய்யறதுன்னு என்ன பிடுங்கிட போகிறேன் உட்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்களும் வந்து அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து அழகாக சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்னடி பொண்டாட்டி அப்படியே பார்த்துன்னே இருக்கிற புருஷன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் என் புருஷன் இப்படி சர்வ் பண்ணும்போது அழகாக இருக்கார், அதான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அப்படி சிரிக்கிறாரு. நீங்கள் ஷைலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து அது ஷைலாம் கிடையாது, நீ சொன்ன அதனால நான் சிரித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்கிட்ட நல்லா தான் சமாளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து முதல்ல சாப்பிட்றி அப்படின்றாரு. உடனே நீங்கள் சிரித்தா அழகாக இருக்கீங்க அப்படின்றீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சிரிச்சா மட்டும் அழகாக இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் எப்போ பாரு உங்களுக்கு இந்த டர்ட்டி டாக்கு பேசலைன்னா உங்களுக்கு பொழுதே விடியாதா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து பொண்டாட்டிலாம் இருந்தால் அப்படி தாண்டி பேச தோணும் என் பொண்டாட்டி அப்படின்றாரு. உடனே நீங்கள் எங்க நான் சாப்பிடுவேன் வேணாவா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு உடனே சரி சாப்பிடு புரிஞ்சு ஊட்டி விடுவா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு சர்வ் பண்ணிவிட்டு அவர் பாட்டு சாப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே எடுத்து ஜங்குக்கு வந்து ஓட்டுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து வாங்கிக்கிறாரு. போதுண்டி அப்படின்றாரு. உடனே நீங்கள் எனக்கெலாம் ஓட்ட மாட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே இந்த ஜங்குக்கும் அப்படி நான் சொல்லுவேண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அவர் சாப்பிட்றாரு அவர் பாட்டுன்னு. நான் ஓட்ட தானே சொன்னேன் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்கள் வேணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே இந்த ஜங்குக்கு இப்போ தானே ஊட்டி விடுனேன் அப்புறம் என்ன நீ ஊட்டி விட்டா வேணான்ற அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நான் உங்களை கையில் ஊட்டி விட சொன்னேன் உங்கள் லிப்ஸில் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எனக்கு இப்படி தாண்டி ஓட்டு தெரியும் அடி பொண்ணு தான் டீட்டெயில்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே நீங்கள் எங்கே லூஸ் மாதிரி பண்ணாதீங்க நம்ம இப்போ கவுச்சில் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு நேடி நீ இதுக்கெல்லாம் உட்காந்துன்னு எல்லா இடத்துலையும் ஈஸி அடிக்கணும் அப்படி தான் எந்த இடம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறீங்க. உடனே அந்த ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு பொண்டாட்டி சிரிக்காதடி அப்படின்றாரு. உடனே எனக்கு நீங்கள் சொன்னதாங்க இன்னும் சிரிப்பாக வரும் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சிரிக்காத செம்மையாக இருக்கிற அப்படின்றாரு. உடனே நீங்கள் அப்படியே வெக்கப்படுறீங்க.
உடனே இந்த ஜங்குக்கு நீ வக்கு விட்டா இன்னும் அழகாக இருக்கிறடி வேணாண்டி பொண்டாட்டி அப்படின்றாரு. உடனே நீங்கள் நான் சாப்பிட்ணுமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே நீ ஜங்குக்கும் சரி சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்களுக்கும் ஊட்டி விடுறாரு, நீங்களும் ஊட்டி விட்றீங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டு ஏஞ்சிடுறீங்கடா. ஏஞ்சோடனே ஜங்குக்கு வந்து உங்கள் பிளேட்டை வாங்குறாரு. நீங்கள் உடனே நான் போட்டுக்கிறேங்க நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது சரியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வாங்கிட்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்ச நேரம் ஏதாவது படம் பார்க்கலாமா வரியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி படம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஐயோ நீ சப்பையாக வைப்பியடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் அதுதாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. போய் கவுச்சில் தான் போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்தோடனே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு படம் போடுறாரு. ஜங்குக்கு அப்படியே வந்து பயங்கர ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி படம் பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் பில்லை வச்சு உங்கள் ஃபேஸ் ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜங்குக்கு மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்காரு. உடனே நீங்கள் உங்கள் பில்லவை மறைச்சிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சொல்கிறீங்க வேறு ஏதாவது படம் வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இதாண்டி செம்மையாக இருக்கும் இருடி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நீங்கள் வேறு ஏதாவது வைங்கலாம் நான் ஏஞ்சி போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு உடனே ஐயோ ஏன்டி பொண்டாட்டி இப்படி இருக்கிற அப்படின்றாரு. உடனே நீங்கள் எனக்கு இது மாதிரிலாம் பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் பார்த்துட்டுருக்காரு. நீங்கள் இங்கே கிட்ட போயிட்டுங்க நீங்கள் அந்த ரிமோட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ரிமோட் எடுத்து வேறு சேனல் மாற்றி விட்டுறீங்க. ஜங்குக்கு அந்த ரிமோட்டுக்கு ஒரு அப்படின்றாரு. உடனே வந்து நான் கேராமா பார்க்கணும், ஸோ நீங்களும் அதே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு கேராமாலாம் என்னால் பார்க்க முடியாது, அது மாதிரி படம் சூப்பராக இருக்கும்டி பொண்டாட்டி பார்க்கலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிமோட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே எழுத்து விளையாண்டுட்ருக்கீங்க ரிமோட்டை. உடனே ஜங்குக்கு வந்து கால் வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்தா தயாங்கன்னு காமிக்குது. உடனே தயாங்க ஐயோ இவன் வெறி ஏற்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ணிட்டு சொல்லுடா மச்சான் அப்படின்றாரு. உடனே அங்கே வந்து தயாங்க மச்சான் என்னடா பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாரு. ராத்திரி நேரத்தில் மயிர் பிடிங்கினுக்கிறேன் ஒத்தா என்னடா உனக்கு அப்படின்றாரு. உடனே வந்து தயாங்க சரி உமாலை நான் என்ன பேச வந்தேன், நீ என்னடா மயிர் ஓரா கோபடுற மயிர் அப்படின்றாரு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து சரி தான் என்ன சொல்லணுமோன்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்றாரு. உடனே ஏன் அப்படின்னா சார் பிடுங்குற வேலை இருக்குறீங்க அப்படின்னு வந்து தயாங்க கேட்குறாரு. உடனே ஜங்குக்கு வந்து நானும் என் பொண்டாட்டி படம் பார்த்துனுக்குறான்டா வைடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மச்சான் சிஸ்டரையும் அப்படி ஆக்கிட்டியா என்ன பாவண்டா என் தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ஜங்கு சொல்கிறாரு உன் தங்கச்சினால நான் தான்டா பாவம் மயிரே அவள் அந்த படத்தை வைக்கவே மாட்டேன்றாடா, அதான் அவகிட்ட ரிமோட்டு கண்டி சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து தயாங்க அவளே தான் அது பிடிக்கல அப்புறம் என்ன மைத்தி நீ வைக்கிற அப்படின்றாரு. உடனே வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு அந்த படம் செம்மையாக இருந்தது ராத்தால நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல அதே மாதிரிடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து தயாங்கோ அப்படியாடா அப்போ எனக்கும் சென்ட் பண்ணுறான் அந்த லிங்க் அப்படின்னு வந்து தயாங் வந்து கேட்டுட்ருக்காரு. அந்த சைட்லேருந்து தயாங்கோட ஒய்ஃப் வந்து தயாங் அப்படின்னு வந்து கூப்பிட்றா. உடனே வந்து தயாங் வந்துட்டு என்ன பாப்பா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து இல்லை யார்கிட்ட பேசிகிட்ருக்க அப்படின்னு வந்து அவன் ஒய்ஃப் கேட்குறா. உடனே வந்து தயாங்க அதுவா நான் ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் என்னாச்சு அப்படின்றா. உடனே வந்து தயாங்கோட ஒய்ஃபு அண்ணாவா ஒரு நிமிஷம் கூட நான் அண்ணாக்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே வந்து சரி இருந்தாவோ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து கொடுத்துட்றான். தயாங்க கொடுத்துட்டு அப்படியே தான் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கான். உடனே வந்து இவன் அண்ணா எப்படி நான் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே வந்து ஜங்கம் நல்லா இருக்குது தங்கச்சிவா, நீ என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே வந்து அவளும் சாப்பிட்டேண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே இந்த அவ்வளோ நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து தயாங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நீ விட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து அவளுக்கும் வந்து புரிஞ்சிருது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிண்ணா நான் நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. சரிம்மா சரி போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கட் பண்ணிடுறாங்க 2 பேருமே. ஓகேடா, இதோட வந்து இது வந்து 2 ஷார்ட்டாக மாற்றிடலான்னு வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் போகுது. ஸோ அதனால் இது வந்து 2 ஷார்ட்டாக போடுறேன்டா. நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து 6 போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.